தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூடா ஷால்கு அப்படிங்கிற ஆராதனை வேளைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் அநேக வேளைகளிலே உண்மை இல்லாதவர்களாய் இருந்த பொழுதும் கூட கர்த்தர் நமக்கு சொன்ன காரியங்களிலே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இங்கு எபெனேசர் என்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். எபெனேசர் என்றால் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்ற அர்த்தம். நம்மளுடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் எத்தனையோ உதவிகளை நமக்கு செய்து வந்திருக்கிறார். ஆமென். அதை எல்லாவற்றையும் நினைத்தவர்களால் இந்த மட்டும் காத்த எபெனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே என்று சொல்லி நம்ம ஏசப்பாவை துதிக்க போகிறோம். நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது அந்த சோதனைகளையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அகற்றியவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர், யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி ஒரு தாயை போல இந்த மாயலோகில் நம்மை காத்த தேவனை நம்ம இன்றைக்கு ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொரு நேரமும் தேற்றிக் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாய், பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய். ஆமென். அந்த தேவனை நம்ம மனதார துதிக்கலாமா? காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே, காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே, மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிமானி ஊற்றிடுவே.
பொழுது உந்தன் மகிமையில் தேவனே நீர் இறங்கியே வாருமே என்று சொல்லி நம்ம ஏசப்பாவை துதிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பழைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் அகற்றி போட்டு இந்த மாதத்தில் ஒரு புதிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ள வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவையானதெல்லாம் அவர் மேல் உள்ள விசுவாசம். ஏசப்பாவை விசுவாசிங்க. முந்தினவைகளின் வாழ்க்கையில ஒளிந்து போனது, பூர்வமானவைகள் இனி என் வாழ்க்கையில தலையிடுவதில்லை. ஏனென்றால் எனக்காக நீர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற புதிய காரியங்களை என் கண்கள் காணப்போகிறது என்று சொல்லி ஏசப்பாவை துதிக்கலாம். பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆண்டவரே, உம்மை மனதார துதிக்கிறோம், மனதார ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்துவீர். நீர் யெகோவா ஈரே. ஓ ஷதலரியாதரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நல்ல இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி, இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நானே மாத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே யெகோவா ஈரே. இன்னெல்லாமே பார்த்துக்கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா. என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா ஈரே. என்னெல்லாமே பார்த்துக்கொள்வீர். இயேசுவே. நீரே யெகோவா ஷம்மா. என் கூடவே இருப்பவரே. அவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். ஒரு நாளும் நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை விட்டு விலகாத மேகம். ஆமென். ஒரு மகிமையின் மேகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்மை விட்டு விலகாத மேகம் அவர். ஹல்லேலூயா. நீரே யெகோவா ஈரே. என்னெல்லாமே பார்த்துக்கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா. என் கூடவே இருப்பவரே. நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை.
இல்லை. ஆனால் கிறிஸ்துவாகிய இயேசு நம்மோடு கூட கடைசி வரை நம்மை நடத்தி நம்மை நித்திய ஜீவனுக்குள், ஆமென், அந்த நித்தியத்திற்குள் நம்மை கொண்டு போக வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே அன்றைக்கு ஆபிரகாமுக்கு மோரியா மலையிலே ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ண முடியும் என்றால், ஆமென், கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்ததை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை சுதந்தரிப்பது மாத்திரம்தான் நம்முடைய வேலை. ஆமென். உங்க அறிவுக்கு ஏற்றார் போல சிறியதா இருக்கலாம். ஆனால் உங்க வழிகளையும் உங்களுடைய யோசனைகளையும் உங்களுடைய ஆசைகளையும் ஏசப்பாவோட கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. அவருடைய நினைவுகள் உங்களை குறித்து, என்னை குறித்து, நம்ம எல்லாரையும் குறித்து ஏசப்பா வைத்திருக்கிற நினைவுகள் மிகவும் பெரியவைகளா இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்கிறது, அவர் யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் திட்டம் ஆசைகள் சிறியதப்பா, ஆனா என்னை குறித்து நீங்க வைத்திருக்கிற திட்டம் மிகவும் பெரியவைகள். ஹல்லேலூயா. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் நீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் நீர்
அதற்கு நான் மாத்திரம் ஆண்டவரே இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு என் குடும்பம் மாத்திரம் நம்ம ஏசப்பாக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். உங்களை நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது அவருடைய கண்கள், அவருடைய அழகான கண்கள் நம்மேல் நோக்கமாயிருந்து நம்மை உயர்த்துவதற்கு, நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 glory, hallelujah, Jesus. உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிற நாங்கள் அல்ல, துதிக்க பாத்திரராகி நீர் ஒருவரே பெரியவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதுவரை எங்களை நடத்தியதற்கு நாங்கள் எம்மாத்திரம் இயேசப்பா, எங்களை தாயின் கருவில் முதற்கொண்டு இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இதை பார்த்து ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ தேவைகளோடு இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது என் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் தருவீராக. அப்பா, இந்த ஆராதனை வேளையிலே நீர் அவர்களை சந்தித்திருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உங்க நாம மாத்திரம் இந்த ஆராதனையில உயர்த்தப்படட்டும். என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you.